இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எரேமியா 20:12. நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிற பார்ப்போம். எரேமியா மக்களாலும் தலைவர்களாலும் நிராகரிக்கப்பட்டான். பரிகாசமும் அவமதிப்பும் செய்யப்பட்டான். அடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். பொய் தீர்க்கதரிசிகள் எரேமியாவுக்கு எதிராக பேசினாங்க. தன் சொந்த ஜனங்களிடமே பகை மற்றும் சதி அனுபவித்தான். மனதில் ஆழ்ந்த வேதனை, பயம், தனிமை உண்டாச்சு. இது எல்லாமே ஏன் எரேமியா சந்திச்சானா, தேவன் கொடுத்த சத்திய செய்தியை மாற்றாமல் மக்களுக்கு அறிவிச்சதுனால. இஸ்ரேல் மக்கள் பாவம், விக்கிரக ஆராதனை, அநியாயம் செய்த வெளிப்படையாக அதை கண்டிச்சான். மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய தீர்ப்பு வரும்னு சொன்னான். பொய்யான செய்திகளை மறுத்தான். இது எல்லாத்துக்குமே தான் இவன் அனுபவிச்சான். ஆனால் எரேமியா பதிலுக்கு பதில் சண்டை போடாமல், பதிலுக்கு பதில் சதி செய்யாமல் தேவன்கிட்ட நீதியை சரி கட்டுங்கன்னு வேண்டான். எரேமியா பதிலுக்கு பதில் தவறான தீர்ப்பு செய்யாமல் தேவனுக்கு பயந்தும் தேவனை மீறக்கூடாதுன்னு ஒரு நீதிமானாக வாழ்ந்து தேவன்கிட்ட முறையிட்டான். நமக்கும் எதிரிகள் மூலயமா சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும்போது நம்ம தேவன்கிட்ட முறையிடுறோம். ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்து முறையிடுறோம்? தேவன் நமக்கு அநியாயம் செஞ்சவங்கள நியாயம் தீர்க்கணும்னா முதல்ல நம்ம எந்த பாவங்களும் அநியாயமும் செய்யாதவங்களா இருக்கணும். ஆமீன்.